மாதிரி உன் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்டா. மச்சி, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, லைஃப் வேற. ஏன் தங்கச்சி வாழ்க்கை என்னால ஸ்பாயில் பண்ண முடியாது. மாமா மச்சான் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க முடியாதுடா. நெக்ஸ்ட் வீக் என் தங்கச்சி ஃபாரின் போயிருவாடா, அங்கேயே செட்டில் ஆயிருவா. அவ போமாட்டா. ஏன்? எதுக்குடா சண்டை போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் பெட்டு கட்டுவோம், இதுக்கும் பெட்டு கட்டுவோம்டா. உன் தங்கச்சி ஃபாரின் போயிட்டானா இவன் தலையிட மாட்டான். அவ ஃபாரின் போகலன்னா உன் தங்கச்சி கொடுக்கணும், இதுதான் பெட்டு. அவ போவா. அவ உன் கண்ணு முன்னாடி தான் இருப்பா, ஆனா போமாட்டா. பாக்குறியா? பார்க்கலாம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வின் பண்ண ட்ரீட் மச்சி. சேஸ் மச்சி. காயத்ரி எதுக்கு இப்ப கால் பண்றா? நீ பண்ண கூத்த சொல்றதுக்கு தான் கால் பண்றான், கேளு. குரு, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். ஐ லவ் யூடா. இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. எங்க அண்ணா அதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக யாரோ என்ன கடத்திட்டாங்கடா. எங்க அண்ணா அவங்க கிட்ட சண்டை போட்டு, மேடம் would you please switch off your phone? ராஜேஷ் குமார், டைட்டில சொல்ல மாட்டேன்ட்டீங்க. சரி, உங்க பெட்ல நீங்க வின் ஆனீங்களா தோத்தீங்களா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாக்யராஜ் சார், நீங்க சொல்லுங்க. உங்க பிரதர் எடிட்டர்னு சொன்னீங்கல்ல, நீங்க சவுண்ட் இன்ஜினியர். எல்லாமே படத்தில் ரொம்ப நல்லா தெரியுது. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், எடிட்டிங் இது என்னோட ஃப்ரெண்டு பண்ணார் சார். அப்படியா? உள்ள சினிமாக்குள்ள வரதுக்கு காரணம் என்னோட அண்ணனா? பட் அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஓப்பனிங், கட்டிங், ஒரு ஃபாஸ்டா ஏதோ சம்திங் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட், ஷார்ட்ஸ் கட் பண்ணது எல்லாமே ஏதோ ஒன்று திருவிழா என்னமோ நடக்க போகுதுன்னு டைலாக் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு 4-5 ஷார்ட் போட்டு அப்புறம் தான் டைலாக் வருவீங்க. ஸோ லொக்கேஷன் எல்லாம் வேறு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. ஒன்று என்னன்னா, கொஞ்சம் முன்னாலேயே லீக் ஆகிற மாதிரி இருக்கு. பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இந்த மாதிரி ஒரு பெட் கட்டிட்டு கரெக்டாக அது நடந்தது. அதே மாதிரி சிஸ்டர் அவன் மேலே அஃபெக்ஷனாக இருந்தது, அங்கிருந்து ஃபோன் பண்ணுறாங்கிறது அந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டு. அது கொஞ்சம் லீக் ஆகாமல் இருந்திருந்தா இன்னும் ரொம்ப எஃபெக்டாக இருந்திருக்கும். பாக்கி எல்லாமே எடுத்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ராஜேஷ், நல்லா இருந்துச்சு. ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இருந்ததுனால சவுண்ட்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. நல்ல ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. அதே மாதிரி எடிட்டிங் ஆகட்டும், டேக்கிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஓப்பனிங் போர்ஷன்லாம் நல்ல ஒரு பெரிய பட்ஜெட் ஆக்ஷன் படம் மாதிரி அந்த கட்டிங்ஸ் எஃபெக்ட்லாம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட், அந்த படத்தோட 2 லீட் ஆக்டர்ஸ் நல்லா யூத்ஃபுல்லா நல்லா இருந்தாங்க. 2 பேர் கண்ணும் நல்லா பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன ஃபிளாஸ். இப்போ பாத்தீங்கன்னா 2 பேரும் எங்களுக்கு புதுமுகங்கள். 2 பேரும் தான் முதல்ல காட்டுறீங்க. ஒருத்தர் கடத்தினவர், இன்னொருத்தரோட தங்கச்சி கடத்தப்பட்டாங்க. இவருக்கு தேட போறாரு. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு குரூப், ஒரே சைஸ்ல இருக்காங்க, ஒரே மாதிரி தாடி வச்சிருக்காங்க. அப்ப காஸ்டியூம்லேயே நீங்க வித்தியாசப்படுத்தி காட்டணும். 2 பேருமே ஒரே மாதிரி செக் ஷர்ட்ஸ் போட்டிருக்காங்களா, கன்ஃபியூஷன் ஆகுது. கார்ல ஓடுறவர் ஏன் அங்க உட்காந்துருக்காரு, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள். அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் இருந்தது. பட் ஓவராலா நல்ல மேக்கிங் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார் காஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பினிஷிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ராஜேஷ் குமார், ஜட்ஜஸ் சொன்ன குறைகள் எல்லாம் திருத்தி நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல அடுத்த படத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a short commercial break in நாளைய இயக்குனர் சீசன் 3.